4ஆம் அதிகாரம். ஆதலால் சுதந்திரமானது கிருபையினால் உண்டாயிருக்கிறதா இருக்கும்படிக்கு அது விசுவாசத்தினாலே வருகிறது. அப்ப விசுவாசம்னா என்ன பார்க்கலாம். நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்களாகிய சந்ததியார் மாத்திரமல்ல நாம் எல்லாருக்கும் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய விசுவாசத்தை. ஆமா, நம்ம எல்லாருக்கும் யாரா ஆபிரகாம் தகப்பன். அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி எழுதியிருக்கிறது. என்ன எழுதியிருக்கு? ஆபிரகாம் பற்றி அநேக ஜாதிகளுக்கு தகப்பன். சரி, அப்புறம் அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற மரித்தோரை உயிர்ப்பித்து என்ன பண்ணுவா? இந்த மாசம் உயிர்த்தெழுந்த மாசம். அநேக காரியத்தில் மறுத்து போய் கிடக்கும் என்று சொன்னால், ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் த பிசிக்கல் டெத், ஐ எம் டாக்கிங் அபவுட் த ஃபினான்ஷியல் கிரைசஸ். கடன் மூழ்கி போய் மறுத்து போய் ஒன்றுமே அல்ல, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் என்ன கொடுக்க போகிறாராம்? உயிர்ப்பித்து இல்லாதவைகளையே இருக்கிறவைகளை போல் இந்த மாதம் அப்படித்தான் அழைக்க போகிறார். ஆமென். என்னென்ன இல்லையோ அது இருக்கிறத போல மாற்ற போகிறார். ஒருவேளை சமாதானம் இல்லை, அது இருக்கிறத போல மாற்ற போகிறார். ஒருவேளை பணம் இல்லை, அது இருக்கிறத போல மாற்ற போகிறார். ஒருவேளை சுகம் இல்லை, அது இருக்கிறத போல மாற்ற போகிறார். ஒருவேளை சந்தோஷம் இல்லை, அது இருக்கிறத போல மாற்ற போகிறார். வசனம் சொல்லுகிறது, மரித்தோரை உயிர்ப்பிக்கும் இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம்ம எல்லாருக்கும் தகப்பனானான். ஆமென். இல்லாதவைகளே. ஆமா, ஆபிரகாம் மகன் இல்லை, பிள்ளை இல்லை, 100-90, இவங்களுக்கு 100 அவங்களுக்கு 90, பிள்ளை இல்லை. ஆனால் இல்லாதவைகளை இருக்கிறத போல எப்படி நினச்சான்? நம்மளால நினைக்க முடியுமா? இல்லாதனா இல்லை தான், அவ்வளோதான். பேங்க் அக்கௌண்ட்டில் 1000 ரூபா இருக்குது, 500 ரூபா இருக்குன்னா அவ்வளோதான் இருக்கும், 500 ரூபா தான் இருக்கும். ஆனால் அப்படி இல்லை. ஸ்பிரிச்சுவல் ரெல்முக்குள்ளே போயிருங்க, ஆவி மண்டலத்துக்குள்ளே போயிருங்க. அங்கேருந்து பாருங்க, கர்த்தர் உங்கள் களஞ்சியத்தை பூர்ணமாக நிரப்ப பண்ணுவா. ஃபிசிக்கலாக உங்களுக்கு தெரியாது, எப்போ நீங்கள் ஆவிக்குள்ளே போறீங்களோ அப்படி இருக்கும். வசனம் சொல்லுகிறது, உன் சன்னதி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். இந்த மாதிரி நடக்கும்னு தெரியவே தெரியாது. ஏன்னா அடுத்த வசனம் சொல்லுது, என்ன சொல்லுதுன்னா, அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. விசுவாசத்துல எப்படி இருக்கல? ஆமா, தைரியமா இருங்க. கர்த்தர் சுகத்தை கொடுப்பார், கர்த்தர் ஆரோக்கியத்தை கொடுப்பார், கர்த்தர் தேவைகளை கொடுப்பார், கர்த்தர் வல்லமையை கொடுப்பார், கர்த்தர் கிருபையை கொடுப்பார், வேலையை கொடுப்பார், திருமணத்தை நடத்தி வைப்பார். ஆமேன். வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலையை கொடுப்பார், எல்லா தரித்திரத்திலிருந்து கர்த்தர் விடுதலை ஆக்குவார். விசுவாசிக்கிறதுக்கு ஏதுவல்லாத காலத்தில் அவன் விசுவாசிக்க ஆரம்பித்தான். ஏன்னா இஸ் பாடி வாஸ் நாட் சப்போர்ட்டிங். அவனுடைய சரீரம் சப்போர்ட் இல்லை, அவனோட மனைவியோட சரீரம் சப்போர்ட் இல்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். என்ன பண்ணாங்க? எண்ணாதிருந்தான். நினைக்காதீங்க, வேர்ல்ட்லி நடக்கிற காரியத்தில், உலகத்தில் நடக்கிற காரியம் அது இல்லைன்னு தான் சொல்லும். மருத்துவ ரிப்போர்ட் உண்மைதான் சொல்லும். அதை காட்டிலும் பரம வைத்தியா இருக்கிற என் ஆண்டவர் இருக்கிற காரியத்தை ஆண்டவர் இல்லாததை போல கர்த்தர் மாற்றுவார். ஒருவேளை வியாதி இருக்கலாம், பலவீனங்கள் இருக்கலாம், சுகவீனங்கள் இருக்கலாம், ஆண்டவர் இல்லாததை போல மாற்றுவார். ஒருவேளை உங்களிடத்தில் பொருளாதாரம் இல்லாமல் இருக்கலாம், அபிஷேகம் இல்லாமல் இருக்கலாம், ஜெபாவி இல்லாமல் இருக்கலாம், தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ள எல்லாம் இருக்கலாம். இன்னைக்கு ஜெபிங்க, கர்த்தர் அற்புதம் செய்வார். வசனம் சொல்லுகிறது, ஏறக்குறைய 100, ஏறக்குறைய 90, இதெல்லாம் சாத்தியமே இல்லை.
இந்த மாதத்தில் அது சாத்தியமாகும். இந்த மாதத்தில் அது நடக்கும். இந்த மாதத்தில் இல்லாத காரியங்கள் எல்லாம் உங்க வீட்டில் வந்து பூந்து கொள்ளும். ஐஸ்வர்யம் பூந்து கொள்ளும், கனம் பூந்து கொள்ளும், கிருபை சூழ்ந்து கொள்ளும். ஆகவே பிரியமான தேவச்சனமே, டோன்ட் அஃப்ரைட். பிசாசுக்கு பயப்படாதீங்க. இல்லாத காலத்தில், நோவோட காலத்தில் கிட்டத்தட்ட 400 வருஷமா 200 வருஷம் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கான். அவன் பிரசங்கம் பண்ணுறப்ப அவன் சொல்கிறான், அவன் நம்ம இன்னைக்கு மழையை பார்த்துருக்கோம். அந்த நாட்கள் மழை பூமியில் பெய்யல, வெறும் பனி தான் பெய்து கொண்டு இருந்தது. ஆனால் இப்படி ஒரு மழை வரும், இப்படி ஒரு மிகப்பெரிய வெள்ளம் வரும், மிகப்பெரிய பூமி முழுதும் அழிஞ்சு போவோம் அப்படின்னு நம்பி நீதியை பிரசங்கித்தான். அந்த நீதியை பிரசங்கித்ததுனால கர்த்தர் நோவாவின் மேல கிருபையை வைத்திருந்தார். தெரியாதுங்க, எப்படி மழை இருக்குன்னே தெரியாது. ஆனால் கப்பலை கட்டிட்டு உட்காந்துருக்கான். எவ்வளோ பெரிய கப்பல்! எல்லா மிருகங்களும் ஜோடி ஜோடியா கப்பலுக்குள்ளே வரும்படி கர்த்தர் கிருபை பாராட்டினார். இந்த திருச்சபைக்குள்ளே வரும்படியா நீங்கள் வருவீர்கள் என்று சொன்னால் ஒருவர்த்தரா வரும்பொழுது ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாய் இருப்பார். ஆகவே நீதியை பேசு, ரட்சிப்பை பேசு, உயிர்த்தெழுந்த வல்லமையை பேசு. ஹல்லேலூயா. நோவாவுக்கு அந்த காலத்தில் நீதியை பேசுவதுக்கு கர்த்தர் அவனுக்கு நேரம் கொடுத்திருந்தார். நீங்கள் நீதியை பேசுங்க. என்ன நீதி? சிலுவையில் அடிக்கப்பட்ட என் ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் மரித்தார். எதற்கென்று சொன்னால் நித்திய ஜீவனை கொடுப்பதற்காக. ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்து ஏதோ உங்களுக்கு இங்கே வீடு நிலம் எல்லாத்தையும் கொடுத்துட்டு அதெல்லாம் கொடுப்பார். ஆட்டோமேட்டிக்காக தானாக வரும், நீங்கள் தேடி போகவே வேண்டாம், ஆட்டோமேட்டிக்காக வரும். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு அதாங்க முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும். அப்பொழுது இவைகளெல்லாம் must first seek the kingdom of God. ஆனால் நம்ம என்ன செய்யறோம்னா அதை தேடாமல் நமக்கு திருப்தியாக இருக்கிறத வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆண்டவர் தர நோட் செகண்டரி ப்ரையாரிட்டி ஆண்டவர் கொடுங்க, முதலிடம் ஆண்டவர் கொடுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் என்னமா கர்த்தர் உங்களை உயர்த்துவார்னா பூமியில் உள்ள சகல ஜனங்களை பார்க்கலாம் என்னை ஆண்டவர் எப்படி வைப்பாராம்? மேன்மையாக வைப்பார். வசனத்தை சொல்லியா ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் அந்த வசனத்தில் ஜீவனை கொடுங்க. நீங்கள் சொல்ல 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 இன்னைக்கு சொல்லப்படுகிற இந்த வார்த்தை, இல்லாதவைகளை இருக்கிறத போல அழைக்கிற தேவன். என் வாழ்க்கையில் என்னென்ன இல்லையோ அதெல்லாம் வந்தமைக்காக ஸ்தோத்திரம் சொல்லி பாருங்க. இந்த மாதம் முழுதும் நிரம்பி வழிந்து ஓடுகிற ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்க வாழ்க்கையில கொடுப்பார். ஆமென். ஹல்லேலூயா. ரொம்ப ஆசீர்வாதங்க. ஆண்டவர்கிட்ட மாத்திரம் வந்துட்டீங்கன்னா போதும். ஒவ்வொரு நாளும் இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஆண்டவர்கிட்ட கூட பேசிகிட்டே இருங்க. அந்நிய பாஷை ரொம்ப முக்கியம். அபிஷேகம் இல்லாமல் ஆண்டோட ஊழியத்தை செய்ய முடியாது. அபிஷேகம் வேண்டும். அந்நிய பாஷை வரம். அபிஷேகம் வேறு, வரம் வேறு. உங்களுக்குள்ளே வரம் வேணும். என்ன வரம்? தேவனோடு கூட பேசுகிற வரம் வேண்டும். ஹல்லேலூயா. பெரிய பெரிய ஊழியக்காரெல்லாம் பாருங்கள், நீ 3 மணி நேரம் 4 மணி நேரம் 5 மணி நேரம் அந்நிய பாஷையில் ஜெபித்தா தான் அவங்களால ஸ்டேஜில் வந்து தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்த முடிகிறது. இல்லைன்னா வெளிப்படுத்த முடியாது, டம்பியாக இருக்கும். அபிஷேகம் இருந்துச்சுன்னா, வல்லம் இருந்துச்சுன்னா கர்த்தர் அற்புதம் செய்வார். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி எப்படிங்க மகிமைப்படுத்த விசுவாசத்தில் வல்லவனானார்கள். ஆனால் யாத்திராகமம் 15:5 சொல்லுது, வானத்து நட்சத்திரங்களை பார்த்து ஒரு சந்ததி இப்படி தான் இருக்கும் அப்படின்றப்ப ராத்திரி ஃபுல்லாக என்ன பண்ணுவான்னா இந்த வானத்து நட்சத்திரங்களை பார்த்து பேச ஆரம்பிப்பான். ஆண்டவரே எனக்கு கொடுத்த பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம், மகிமைப்படுத்தினான். ஆண்டவர் கொடுத்த பிறகு மகிமைப்படுத்த, ஆண்டவரே நன்றி ஆண்டவரே,
ஆண்டவர் இந்த காரியம் வேலை கிடைத்ததுக்காக நன்றி. ஆனால் கிடைக்கவில்லை என்று சொன்னாலும் கூட ஆண்டவரை மகிமைப்படுத்த பாருங்க. இதைத்தான் ஆபிரகாம் செய்தார், மகிமைப்படுத்த ஆரம்பித்தார். கிடைக்காத வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தையை வைத்து மகிமைப்படுத்த ஆரம்பித்தான். மகிமைப்படுத்தார்னா அவர் நல்லவர், அவர் கிருபை உள்ளவர், அவர் மகத்துவம் உள்ளவர், நன்மையான காரியங்கள் எனக்கு செய்தார் என்று சொல்லி நீங்கள் சொல்லும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆபிரகாம் அதுதான் செய்தான். முழு நிச்சயமாய் நம்பி தேவன் என்ன பண்ணானா, மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் என்ன ஆனாங்க, விசுவாசத்தில் என்ன ஆனாங்க, பலவீனா இருக்கவே இல்லை. விசுவாசத்துக்கு ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் த ஃபெய்த்? விசுவாசத்துக்கு என்னங்க விளக்கம்? எடுத்து வாசிக்கலாம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1 வசனம். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. ஆமா, நம்பப்படுகிற உறுதி. இந்த மாசம் எனக்கு வேணும்னா வேண்டும், எனக்கு கிடைச்சிச்சுன்னா கிடைச்சிச்சு, கிடைச்சிருக்காது ஆனாலும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவைகளை நிச்சயமா இருக்கு. நிச்சயமா கர்த்தர் செய்வாருங்க, நிச்சயமா முடிவுண்டு, நிச்சயமா கர்த்தர் ஆஸ்வதிப்பார். ஆமென். எப்படியான உலகம் இருக்கட்டும், இன்னும் கொஞ்ச நாள் தான் தேவனோட மகிமை வல்லமை அதிகமாக திருச்சபைகளில் ஆண்டவர் ஊற்றப் போகிறார். ஹல்லேலூயா. மாம்சமான யாவர் மீதும் தேவன் தம்முடைய வல்லமை கர்த்தர் ஊற்றுவார். அது மாத்திரமல்ல, ஆகையால் அது அவனுக்கு என்னவா இருந்ததா, அது நீதியாக, எது நீதியாக எண்ணப்பட்டது? இயேசு கிறிஸ்து உங்களை ரட்சிக்கிறார். இயேசு கிறிஸ்து உங்கள் பாவங்களுக்காக மன்னித்திருக்கிறார், பாவங்களுக்காக சிலுவையில் போயிருக்கிறார். இயேசு கிறிஸ்து உங்களுக்காக சிலுவையை சுமந்தார். இயேசு கிறிஸ்து உங்களுக்காக வாரினால் அடிக்கப்பட்டார். இந்த நீதியை சொன்னீங்கன்னா தேவனுடைய நீதி உங்களுக்குள்ளே வரும். ஆமென். ஹல்லேலூயா. இந்த சிலுவையின் நீதி, இந்த ஆண்டவர் செய்த நீதி, இதை நீங்கள் பேச 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 உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய நீதி வரும். அந்த நீதி எப்படி இருக்கும்னா பட்ட பகல் போல வெளிச்சமாக இருக்குமா. ஆமென். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம். சந்தேகப்படாதீங்க. டூ நாட் டவுட். ஆண்டவருக்கு பிடிக்காத காரியம் ஏன் நம்பாமல் போனீங்க? அற்ப விசுவாசியே அப்படின்னு பாருல. எவ்வளோ நாள் நான் உங்களோட கூட இருக்கிறது, ஏன் நம்பாமல் போனீங்க? ஆண்டவர்கிட்ட பிடிச்சது விசுவாசம் தான். காசெல்லாம் சேர்த்து வாங்கிறது அது உலகம். இந்த உலகத்தில் நம்ம இருக்க போகிறது ஆண்டோட வருகைக்கு அப்புறம் 7 வருஷம்தான் அந்த உலகம். 7 வருஷம்தான் ஆண்டவரோட சமூகத்தில் இருப்போம். அந்த நாளில் அந்த கிறிஸ்து ஆட்சி செய்வான். 7 வருஷம் கழித்து திருப்பி இந்த பூமிக்கு தான் வரப்போகிறோம். ஆமாம், திருப்பி இங்கே தான் வரப்போகிறோம். இந்த வேற்று கிரகத்தில் கொண்டு போய் வைக்க மாட்டார். புதிய வானம் புதிய பூமி இங்கே தான் வைக்க போகிறார், இந்த பூமியில் தான் வைக்க போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆகவே நம்ம இங்கே தான் வரப்போகிறோம். அதனால் நீங்கள் அதே ஓட்டு வீட்டில் கொண்டு வந்து ஆண்டவர் உங்களை வைக்க மாட்டார். ஆண்டவர் அரசாட்சி செய்வார்னா அவர் கொடுக்குற வீடு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. பூமியில் எருசலேமில் புதிய எருசலேமை உண்டாக்கி கர்த்தர் உங்களை பராமரிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. ஆகவே பிரியமான தேவச்சனமே, ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. முதல் வருகையில் வந்த பொழுது மேசியா வந்தார், போனார், அடிக்கப்பட்டார், மரித்தார், உயிர்த்தெழுந்தார். அந்த ரகசியம் நிறைய பேத்துக்கு தெரியல. ஆனால் உங்களுக்கு எனக்கும் தெரிஞ்சிருக்கிறது. அவர் முதலே வந்துட்டார், மீண்டும் வரப்போகிறார். ஏதோ ஒரு ஆட்டுக்குட்டியை தூக்கிட்டு வரமாட்டார், இல்லை குழந்தை இயேசுவாக வரமாட்டார். ராஜாதி ராஜாவாக வருவார், நியாயம் தீர்க்கிறவராக வருவார். அவனுக்குரிய கிரியை ஆண்டவர் கர்த்தர் அவரோடு கூட வரார். அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரம் அல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டு இருக்கிறது. யாருக்காகவும் தான் தப்பு. நம்மளை சேர்ந்து போட்டோம். நமக்காக, எனக்காக எழுதப்பட்டிருக்கு. எதுக்கு என்ன எழுதப்பட்டிருக்கு? இல்லாதவைகளை இருக்கிறது போல பார்க்கிறதுக்கு எனக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். ஆமென். விசுவாசத்தில் நான் வல்லவனாவேன். ஆண்டவர் சொல்றார், ஆபிரகாம் விசுவாசத்தில் எப்படி இருந்தானா? வல்லவனானா. இதெல்லாம் வேணும்னா ஆண்டோட வார்த்தை உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா எதிரில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் சாதாரணமாக இருக்கும். எரேமியா 29ஆம் அதிகாரம் 29:10 எடுத்து வாசிக்கலாம்.
பாபிலோனிலே பாபிலோனிலே 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து உங்களை இவ்விடத்துக்கு திரும்பி வர பண்ணும்படிக்கு உங்கள் மேல் என் நல்வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாபிலோன்ல புடிச்சு போயிடுறாங்க. 70 வருஷம் ஆச்சு. அந்த தீர்க்க தரிசனம் ஒன்றும் வரல. ஆனால் திடீர்னு ஒரு தீர்க்க தரிசனம் வருது. என்ன வருதுன்னா, இருண்ட காலம். 70 வருஷம் ஆண்டவர் பேசலை. ஒருவேளை இருண்ட காலத்தில் இருக்கீங்கன்னா இன்னைக்கு ஒரு நற்செய்தி. ஆண்டவருடைய நல்வார்த்தை இந்த கால பொழுதுல உங்களுக்காக வந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய நல்வார்த்தை வேற பண்ணுகிற மாதம் தான் இந்த மாதம். என்ன மாதம்? நல்வார்த்தையை உங்க வாழ்க்கையில ஆண்டவர் கொடுக்க போகிறார். இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கப்படுகிற வார்த்தை. ஹல்லேலூயா. திரும்பி வர பண்ணுகிற இந்த நல்வார்த்தை என் ஆண்டவர் நிறைவேற பண்ணுகிற நாட்களிலே மாதத்திலே நீங்க வந்திருக்கிறீங்க. இந்த நாள் என்ன வார்த்தைனா, நல்வார்த்தை என்ன கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் நல்வார்த்தையை கொடுத்திருக்கிறார். என்ன நல்வார்த்தை? திரும்பி வர பண்ணுகிற வார்த்தை. திரும்பி போன ஆசீர்வாதம் எல்லாம், உங்களை விட்டு ஓடி போன ஆசீர்வாதம் எல்லாம், உங்க சுகத்தை விட்டு ஓடி போன ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்களிடத்துல திரும்பி வரும். நீ மாத்திரம் விசுவாசமா இரு. அவிசுவாசா இராத. விசுவாசம் என்பது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாத நிச்சயமா இருக்கிறது. இல்லாதவைகளை சொல்லுங்க, இல்லாதவைகளை அந்த இல்லாதவைகளில் என்னென்ன உங்களுக்கு இல்லையோ அதையெல்லாம் போட்டுக்கோங்க. கர்த்தர் நடத்துவார். ஆமென். இல்லாதவைகளை எப்படி ஆண்டவர் அழைக்க போறார்? அவர் அப்படித்தான் பார்க்குறாரு. ஆனால் நம்ம எப்படி பார்க்குறோம்? ஒன்றுமே இல்லை, எம்டினஸ், பேரனஸ். எப்படி பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, ஒன்றும் இல்லை, காலி. ஆனால் ஆண்டவர் சமூகத்தில் எந்த பாத்திரமும் ஆண்டவர் காலியாக வைக்க மாட்டார். ஆண்டவர் சொல்றார், என் பாத்திரம் நிரம்பி, ஹல்லேலூயா, உன் களஞ்சியங்கள் பூர்ணமாய், ஆலைகள் திராட்சரசம், ஓவர்ஃப்ளோ பிளெஸிங், மில்க் அண்ட் ஹனி ஓவர்ஃப்ளோ, பாலும் தேனும் ஓடுகிற ஆசீர்வாதத்தை தான் ஆண்டவர் கொடுப்பாரே ஒழிய, ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் சாதாரண ஒரு ஆசீர்வாதம் அல்ல, நிறைகிற ஒரு ஆசீர்வாதம். Hallelujah. You just cannot able to count the blessing of the Lord's blessing. ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை உங்களால் எண்ண முடியாது. ஆண்டவர் சொல்றார், நட்சத்திரத்தை பார், மண்ணின் துகளை பார், என்ன முடிஞ்சா என்னைக்கும் ஆபிரகாம் உன் சந்ததி இவ்வளவாக இருக்கும். இந்த மாதம் என்னென்ன இல்லையோ, இந்த மாத கடைசியில் பாருங்க, இல்லாதவைகளை இருக்கிறது போல கர்த்தர் மாற்றுவார். ஆமென். அவர் திரும்பி வர பண்ணுகிற நல் வார்த்தை இந்த மாதத்தில் நிறைவேறும். நம்பர் ராமன் சொல்லாமா? இல்லாதவைகளை இருக்கிறது போல மாற்றுகிற தேவன் நம்ம மத்தியில் இருக்கிறார். ஆகவே தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருங்க. விசுவாசத்தில் எப்படி இருக்கணுமா? வல்லவனாக இருக்கணுமா? இதெல்லாம் ஏன் எழுதி வச்சிருக்கு? இந்த வார்த்தையிலே போட்டிருக்கும். பார்த்தீங்கன்னா நமக்கு அவனுக்கு மாத்திரம் இல்லை, இது நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கு. உங்கள் பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க உங்களுக்கு தெரியாது. நாங்கள் கல்யாணம் பண்ணி முடிச்சுட்டு எங்களுக்கு அருமையாக 2 பிள்ளைகளை கொடுத்தாங்க. இவங்கெல்லாம் கனடாவில் போய் இருப்பாங்க. என் பேரன் வந்து கனடாவில் வருவான், என் பேரன் வந்து கனடாவில் சிட்டிசனாக இருப்பான். நினச்சி கூட பார்க்கல. ஆனால் ஒன்று, ஆண்டவரை தேடின பொழுது கர்த்தர் எல்லாத்தையும் ஆண்டவர் திருப்பி கொடுப்பார். நீங்கள் நினைக்கிறதையும் கொடுப்பார், நினைக்காததையும் ஆண்டவர் கொடுப்பார். ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் நினைக்கிறதையும் கொடுப்பாரு, நினைக்காதையும் கொடுப்பார். உங்கள் சந்ததிக்கு நீங்கள் சம்பாதிச்சு வைத்து போகிற ஒரே பொக்கிஷம் என்ன தெரியுமா? என் ஆண்டவருடைய தேவனுடைய ராஜ்யம். நீங்கள் இருப்பீங்க ஒரு 3 தலைமுறை, மேக்சிமம் 3 தலைமுறை. அதுக்கப்புறம் என்னன்னு தெரியாது. அவங்களாம் கஷ்டத்திலே இறந்து போயிருப்பாங்க. அம்மா அப்பாலாம் கஷ்டத்திலே இறந்து போயிருப்பாங்க எல்லாம். ஆனால் பிள்ளைகள் இப்படியாக இருப்பாங்கன்னு தெரியாது. கர்த்தர் 1000 தலைமுறைக்கும் விசாரிக்கிறவர். ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் பார்க்குறது ஒரு தலைமுறை அல்லது 2 தலைமுறை, மேக்சிமம் 3 தலைமுறை. ஆனால் என் ஆண்டவர் உங்கள் பிள்ளைகளின் 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 பிள்ளைகளில் ஆசீர்வதிப்பார். ஆபிரகாமுக்கு அதுதான் நடந்தது. அவன் இருக்கிறப்ப ஈசாக்கு மாத்திரம்தான். ஆனால் இன்னைக்கு நம்மெல்லாம் ஆபிரகாம் விசுவாசிகளின்
தகப்பன் என்று நமக்கு பேர் உண்டு. லாசரு மரித்த பின்பு எங்கே போய் விழுந்தானா? ஆபிரகாம் மடியிலே. ஆமே, பாருங்களேன் என்ன மாதிரி ஆண்டவர் ஆசீர்வாதத்தை வச்சுருக்கார். இங்கே கொடுக்கறது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன துணிக்க ஒரு கொஞ்சோண்டு ரசம். இது என்ன பண்ணு தெரியுமா? மகிமை மேல் மகிமை அடை செய்து தேவத்துவத்தின் பரிபூரணங்கள் எல்லாம் சரீர பிரகாரமாக அருளப்பட்டிருக்கிறதுனால கர்த்தர் உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கிட்டே வருவார். ஆமென். தலைகளை தாழ்த்தி நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தாவே, இந்த 24வது வருடத்தில் ஆண்டவரே 2வது மாதத்தை காண செய்த கிருபைக்காக உமக்கு கோடானு கோடி நன்றி செலுத்துகிறோம். கடந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நீர் எங்களை வழிநடத்தி ஆசீர்வதித்து பராமரித்து இந்த புதிய நாளுக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறீங்களே, நன்றி. உடைய வார்த்தைகள் வாக்கு தத்தங்கள் எங்கள் வாழ்க்கை செயல்பட்டதற்காக உமக்கு நன்றி. இக்கட்டான நேரங்களை எல்லாம் எங்களை விடுவித்து ஆண்டவரே நீங்கள் காப்பாற்றி உமக்கென்று ஜீவனுள்ள சாட்சியாக வைத்திருக்கிற தயவிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. இந்த நாள் ஆண்டவரே சொல்லப்பட்ட வார்த்தைப்படி ஆண்டவரே இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற தேவன் நீர் ஆண்டவரே. இந்த நாளில் எங்களுடைய நம்பிக்கைகள் அற்று போயிடுச்சு, நாங்கள் குழியில் இறங்குறது போல இருக்கிறோம் என்ற நிலையில் திரளான எலும்புகள் பள்ளத்தாக்கில் கிடந்தது போல எங்கள் நம்பிக்கை அற்ற சூழ்நிலையில் கர்த்தாவே ஆண்டவரே நாங்கள் வாசிக்கிறோம். அது தன் எலும்போடு ஒட்டி கொண்டது என்ற வார்த்தைப்படி எங்களுடைய குடும்பத்துக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் இதுவரைக்கும் தடைப்பட்டு ஆண்டவரே உலர்ந்து போய் ஆண்டவரே வெகு நாட்களாக கிடக்குதோ எல்லா காரியங்களும் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஆண்டவரே உயிரோடு மரித்து போன காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் உயிர்த்தெழுந்த வல்லமை கடந்து வரும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். அத்தகைய அசைவு தேவன் பரிசுத்த ஆவியானவர் எங்களுடைய குடும்பங்களில் எங்களுடைய பிள்ளைகள் மத்தியில் எங்கள் ஊழியத்தில் கர்த்தர் நீங்கள் ஆரம்பித்து கொடுப்பதற்காக உமக்கு நன்றி. தடைகள் விலகி போகிற நாளாக இந்த நாளை கர்த்தர் மாற்றி அனுகிரகம் பண்ணுவதற்காக உமக்கு நன்றி. அநேக சாட்சிகளை இந்த சிறிய மாதத்தில் நீங்கள் எழுப்பி கொடுக்க போவதற்காக நன்றி. ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயும் ஆண்டவரே இந்த ஆசீர்வாதம் நுழைந்து கொண்டதற்காக நன்றி. ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் எங்களை தொடரும் இந்த நாளிலிருந்து அதை ஆரம்பித்து கொண்டு இருப்பதற்காக கோடானு கோடி நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, விசுவாசத்தில் வல்லவர்களாக எங்களை மாற்றுவதற்கு இந்த மாதம் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தின் மாதமாக நாங்கள் கட்ட அவிழ்க்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனும் அன்பும் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, ஆமென். ஜெப தேவைக்கு 9894913619. Oy oy